ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதத்துடைய கடைசி 15 நாட்களாக வருது. ஸோ செப்டம்பர் மாதத்துடைய முதல் 15 நாட்கள் ஆவணியுடைய கடைசி 15 நாட்களாக வருவது ஒரு பயங்கரமான முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். பல வரலாறு காணாத விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இந்த ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் முக்கியமான நாட்களாக கருதப்படுது. இந்த நாட்களில் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்மளோட ராசிக்கேற்ப நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் பல இருக்குன்னு சொன்னல, அந்த பல சிறப்புகள் என்னென்னங்கிறத இப்போ 1 by 1 ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்துடைய சிறப்புகளும், துன்பங்கள் நீங்கிறதுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரங்களும், துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதம் இது ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாததுனால இது ஒரு சாதாரண மாதம்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே ஆவணி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஆவணி மாதத்துடைய பல சிறப்புகளை இப்போ இந்த வீடியோவில் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிம்ம ராசிக்காரங்க ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் போய் ஆவணி வந்தாலே 1000 நன்மைகள் தேடி வரும் என்று சொல்வாங்க. ஆவணிலை அத்தனை நாட்களுமே மங்கள நாட்கள் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காக இருந்து வருது. மேலும் இந்த டைம் ஆவணி மாதமானது சனிக்கிழமை பிறந்தது. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமே ஆவணி மாதம் என்பது ஜோதிட நூல்களுடைய கணக்கு. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 100 மடங்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே சிங்க மாதம் எனப்படக்கூடிய ஆவணி வழிபாட்டுக்கு கொண்டாத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. மேலும் சிங்கத்திற்கு இணையான மாதமும் கிடையாது, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்பது அகத்திய மாமுனி வாக்கு. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வரும். கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கொள்ளப்படுது. அதே போல் சிரவோண நட்சத்திரம் என்று வடமொழியில் அழைக்கப்படக்கூடிய திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருவது இது சிரவோண மாதம் என்று சிறப்பிக்கப்படுது. இந்த மாதமே வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமாகவும் இருந்து வருது. இன்று அது தேய்ந்து வெறும் பூநூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கு மாதமாக மாய்போயிருக்கு என்று சொல்கிறாங்க ஆன்றோர்கள். இம்மாதத்தில் தான் சாதுரியமான விரதத்தின் உச்ச தினங்கள் வரும். இதனால் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய விழாக்கள் மிகவும் முக்கியமானவை என்று சொல்லப்படும். பார்க்கடலை ஒரு முறை அசுரர்கள் தேவர்கள் இணைந்து கடைய அழுத்தம் தாழாத வாசுகி பாம்பு ஆழகாலம் எனக்கூடிய கொடிய நெஞ்ச கக்கி விடுகிறது. இதனால் சகல தேவர்களும் அஞ்சு ஓட தியாக திருவுருவான ஈசன் அந்த விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டு சகல லோகங்களையே காக்கிறாரு. ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவரை நீலகண்டன் என்று ஆக்கினாரு. அவர் உடல் உஷ்ணத்தினால மாறிவிடாது இருக்க தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தலையிலேயே கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்குனாங்க. இது எல்லாம் நடைபெற்றது ஆவணிலை என்கிறது புராணங்கள். இதனால தான் ஆவணி என்பது துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதம் என்று, இது ஈசனுக்குரிய மாதம் என்று போற்றப்படுது. அதே போல் ஆடி மாதம் போய் ஆவணி வந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் என்று ஒரு பழமொழி இருக்குது. ஆவணியில் அத்தனை நாட்களுமே மங்கள நாட்கள் என்பது ஆன்றோருடைய வாக்கு. பெருமை மிக இந்த மாதத்தில் தான் கடநாதர் கண்ணபிரான் திரு அவதாரங்கள் நடைபெற்றது. மாணிக்க வாசகருக்கு இறைவன் குதிரைகளை கொண்டு மதுராம்பதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒப்படைத்தது ஆவணி மூல விழாவும் இந்த மாதத்தில் தான் சிறப்பு. அசுரர்களின் சிறந்தவர்களாக கருதப்படக்கூடிய அரசர்களின் மகாபலி மன்னன் வாமனமூர்த்திக்கு 3 அடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத திருவோண துவாதசி நாளில் தான். ஸோ சிறுவோண தீபம் என்று போற்றப்படக்கூடிய ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்று சொல்லப்படும். இந்த நாளில் திருமல திருப்பதியில் உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் திருசேவை சாதிப்பார். அப்போது அங்கு 1008 திரிகளை கொண்ட நெய்விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் மிதக்கும். இது சகசர தீபாலங்கார சேவை என்றோ சொல்லப்படும்.
ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்திரத ஏகாதேசி, காமிகா ஏகாதேசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் தான் வரும். மேலும் ஆவணி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்று சொல்லப்படும். புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்கள் ஆகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விழாக்களும் விரதங்களும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல ஆன்றோர்களும் அடியார்களும் தோன்றியிருக்கிறாங்க. இளையன்குடி மாற நாயனார், குலச்சேர நாயனார், திருநீலகண்ட நாயனார், அதிபத்த நாயனார் போன்றோருடைய குரு பூஜை வருவதும் இந்த மாதத்தில் தான். சூரிய நமஸ்காரம், யோக பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம் ஆவணி. இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்கள்கள் சூழ இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்பமுற்ற வாழணும் என்பது அனைவருடைய குற்றாகவும் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு சிறப்பு இருக்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி சிம்மம் அப்படின்னா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஆவணி அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலையெழுத்து மாறக்கூடிய அமாவாசையாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலைவிதி மாறும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத எல்லா சந்தோஷங்களும் இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சாதகமாக அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியில் சேர்ந்தவர்களுக்கு தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அனுபவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கொடுக்கும். உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலையில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். அந்த நம்பிக்கைக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம். கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். மாணவர்கள் படிப்பிலும் புதிய வேலை தேடுவதிலும் சிறப்பாக செயல்பட முடியும். தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றி எதிர்பார்க்கலாம். அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் பிணைப்பு சிறப்பாக இருக்கும். வீட்டு சூழல் மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கும். அதனால் அந்த மகிழ்ச்சிக்கேற்ப இனி செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் மனக்கசப்பு நிறைந்ததாக இருக்கும். உங்கள் துணையோடு நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய நிதிநிலை கூட சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. செலவை கட்டுப்படுத்தவும் சேமிக்கவும் முயற்சி செய்வது இந்த டைம் ரொம்ப நல்லது. பொருளாதார நிலையில் இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்க விதமாக உடற்பயிற்சி, யோகா, தியானத்தில் ஈடுபடுவது, சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது இந்த டைம் ரொம்ப நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா இந்த டைம் சோர்வாக இருப்பதை உணராமல் தப்பிக்கலாம். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரிகாரமாக இந்த ஆவணியில் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்ரீ ஹரி விஷ்ணு சகஸ்ராமத்தை பாராயணம் செய்யணும். இதை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பாதிப்புகளும் குறையும். அதனால் இதை மட்டும் செய்து வாருங்க. ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ பறக்காம பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.